மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, வாழ்க்கையில் கடுமையாக நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த முட்டி வலிங்கிற ஒரு விஷயம் இருக்க, அது ஏன் முட்டி வலிக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது ஒரு வகையாக இருக்கும். எப்படின்னா, முட்டி வலி வர்றதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் சொன்னாலுமே அது எல்லாருமே சொல்கிறதான். உங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை, அதே மாதிரி முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு, இப்போ கழுத்து வலி வந்தால் கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, இது எல்லாரும் சொல்கிறதான். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இந்த முட்டி வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே உடம்பினுடைய உயிராற்றல் தன்மையும் நம்ம குறையுதால நீங்கள் சித்த வைத்தியம் சொல்லுது. அப்போ சித்த வைத்தியத்துடைய தன்மை எதை குறிக்குது அப்படின்னா, எலும்பு நரம்பு கிட்டத்தட்ட 72,000 நாடி. இந்த 72,000 நாடிகளை நாம் நாடி பார்க்கும் பொழுது அந்த 72,000 நாடியில் இப்போ நம்ம கால் பகுதி, இந்த காலில் இருக்கக்கூடிய முட்டி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இங்கே எல்லா நரம்புகளும் எல்லா இயக்கங்களுமே பாதத்தில் எல்லாமே முடியுது. அப்போ இந்த கால்களின் வழியாக நம்முடைய எல்லா விதமான உடல் நரம்புகளும் அந்த 72,000 நாடியும் பாதத்தில் முடிவடையும் பொழுது இந்த பாதத்தில் அந்த கால் சம்பந்தமான விஷயங்களை நம்ம ரொம்ப கவனத்தில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அப்படி எப்படி எடுத்துக்கணும், இதில் எப்படிலாம் சரியாகும் அப்படின்னா, சுருக்கமான விஷயம், நீங்கள் வெறும் மருந்துகளையோ தைலங்களையோ தருவாக மட்டுமே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடாது. நீங்கள் உணவும் கவனமாக எடுத்துக்கணும். அதுதான் ஒரு ப்ளஸ்ஸாக இப்போ நான் இந்த சேனல் மூலமாக, நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கைகால் வலி உடம்பு வலி, முட்டி வலி இருக்கவங்கலாம் மருந்து சித்த மருந்து இப்போ சொல்ல போகிறேன், என்ன மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு. அந்த மருந்து எடுக்கும் பொழுது உணவில் கவனம் வைக்கணும். என்ன உணவில் கவனம் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கொள்ளு சேர்த்துக்கணும். இந்த வலி உள்ளவர்கள் எல்லாமே கொள்ளு சேர்த்துக்கிட்டீங்கன்னா வலிமையாவீர்கள். அதுதான் விஷயம். அப்போ வலி உள்ளவர்களுக்கு எது நமக்கு தேவை, என்ன உணவு தேவைன்னா கொள்ளு உணவு தேவை. அப்போ உடம்புல ஒரு தெம்பையும் தெளிவையும் உடனே கொடுக்கக்கூடியது கொள் அப்படிங்கிறது நீங்கள் நினைவில் கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ கொள்ளை நினைவில் கொண்டு நம்ம செயலாக்கம் பண்ணணும். இது உணவில் வாரத்தில் ஒரு 3 டைம் ஆகும் ஒரு மனிதனுக்கு ஒரு 1/4 கிலோ கொள்ளு உள்ளே போயிடணும். சரியா? இந்த அமைப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டாலே நரம்பு எலும்பு சிரமம். இன்னும் வயதானவர்கள் தான் இதை முக்கியமாக அந்த கொள்ளு சாதம், அதாவது கொள்ளு கஞ்சிம்பாங்க வில்லேஜ்ல எல்லாம். அது டவுனில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்க தெரியல. கொள்ளு கஞ்சி நீங்கள் அதாவது பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசியோட கொள்ளு போட்டு மிளகு, ஒரு 10 மிளகு அதில் போட்டு ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 1/4 கிலோ கொள்ளு போட்டணும். எப்படி? 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ கொள்ளு போட்டு ரெண்டையும் ஒன்றா கொதிக்க விட்டு கஞ்சி ஆக்கி அதில் மிளகு சீரகத்தை போட்டு நீங்கள் அதில் ரொம்ப தேவையில்லை, சும்மா 1 ஸ்பூன் நெய்யை விட்டிங்கன்னா போதும். அப்படி இருக்கும் அந்த கஞ்சி, அமிர்தமாக இருக்கும். அந்த கஞ்சியை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய உடலுக்கு வலிமை அடைவதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். போசாக்கு, அதாவது எத்தனையோ விஷயங்கள்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, அத்தனை விஷயங்களுக்கான அருமருந்தாக இது இருக்கும். என்னது தனியாக ஸ்பெஷலாலாம் காசு போட்டு வாங்கி சாப்பிட்றீங்களா உடல் சத்துக்கு, அதை இது கொடுக்கும். அப்போ இது சாதாரண விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கஞ்சிக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு துவரம் பருப்பை வறுத்து துவையல் பண்ணி வச்சுக்கணும். அது வீட்டிலலாம் செய்வாங்க, கேட்டிங்கன்னா தெரியும். துவரம் பருப்பு துவையல், வேற ஒன்றுமே கிடையாது. துவரம் பருப்பு வறுத்து 2 வரமிளகாய் 2 சேர்த்து அதோட சேர்த்து வறுத்து கொஞ்சமாக, ரொம்பலாம் வைக்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். துவரை சேரும் பொழுது ஒரு துண்டு புளி சேரலாம். காரணம், துவர்ப்புக்கு புளிப்பு மருந்தாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். துவரம் பருப்புக்கு மட்டும்தான் புளி சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் புளி நீங்கள் சேர்த்துக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா அந்த துவையல் அந்த கஞ்சியை பூராமே குடிக்க வச்சிடும். இதுதாங்க, இது ஒரு அற்புதமான உணவு. எதுக்கு? உடல் வலிக்கு, கால் கூட. இது சராசரியாளர்களுக்கு ரொம்ப கால் வலி ஓவர், நடக்கவே முடியல சார், பக்கவாத பிரச்சனை, இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இருக்குல்ல, இவங்க அதே கஞ்சியில கொள்ளுக்கு ஈக்குவலா 1/2 கிலோ அரிசி, 200 கிராம், அதாவது 1/4 கிலோ கொள்ளு சொன்னேன், 50 கிராம் கம்மி பண்ணிருங்க, 50 கிராம் 200 கிராம் கொள்ளு, 100 கிராம் உளுந்து போட்டுருணும். அதில் உளுந்து சேர்த்து போடணும். அதாவது தோல் எடுக்காத உளுந்த சொல்றேன், போட்டு ஒன்னா காய்ச்சணும். பச்சரிசியில உளுந்து கொள்ளு சேர்த்து காய்ச்சினீங்கன்னா பக்கவாதம் முதல்ல நிற்கும். சரியா? அப்ப வாதத்தினாலதான் வலி வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாத வலியை போக்குகின்றது இந்த 3ம், கொள்ளு,
கொள்ளு உளுந்து பச்சரிசி. புழுங்கல் அரிசி போட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பச்சரிசி தான் போட்டு பொங்கணும். இந்த பச்சரிசி தான் உங்களுக்கு பிரெயின் வரைக்கும் பவரை கொடுக்கறதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா அரிசிங்கிறது சந்திரன். அப்படிங்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது அந்த அரிசி. அப்ப அந்த அரிசி பிரெயின் வரைக்கும், மதினா அறிவு, அறிவாற்றலை பெருக்கிறது பச்சரிசிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆக இதெல்லாம் சேர்த்து நீங்க கலவையாகும் போது பல மாற்றங்கள் உருவாகும். ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்ட்டா, இந்த முழங்கால் வழியில அவதிப்படக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மருந்து இன்னைக்கு சொல்ல போறேன். அதை நீங்களே தயார் பண்ணி உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சரியா? வேற ஒன்றும் இல்லை. நாயுருவியினுடைய வேர் கொஞ்சம் நீங்க இப்ப சித்தா முறையில் நாங்கள்லாம் அதை கஷ்டப்பட்டது, இதுக்கு காப்பு கட்டுறது, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. மருத்துவத்துக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க உங்க வீட்டில இருந்து அந்த நாயுருவி வேரை தேடி வரும் பொழுதே குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு நாயுருவி வேர் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி எடுத்து, நாயுருவி வேர் தான் இதோடைய மூல மருந்தே. அப்ப இந்த நாயுருவி வேரை நிறைய செடிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய செடிகள் நமக்கு தேவைப்படும். அப்ப நாயுருவி வேர் மட்டும் போதுமா சார், அந்த செடி வேஸ்டா போயிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாயுருவி செடியில அதாவது செடியை எடுத்து நல்லா கழுவிடணும். முழுக்க கழுவிட்டு, நாயுருவி சமூலம்னே அதுக்கு பேர். வேர் தான் ரொம்ப முக்கியமான அருமருந்து நான் சொல்ல வந்தேன். அதோட இந்த செடியவே நீங்க எடுத்துக்கலாம். எல்லா செடியில இருக்க காய் பூ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா கழுவிடணும். சுத்தமா கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சிருங்க. காய வச்சு அப்படியே அதை கிள்ளி, அதாவது அப்பவே அதை துண்டு துண்டா போட்டுருங்க. சிறு சிறு துண்டுகளாக போட்டு நல்லா காய வச்சிருங்க. ஒரு 10 செடி போதும். ஒரு நபருக்கு 10 செடி போதும். அதை நல்லா காய வச்சு அதோடைய காய், அதோடைய அரிசி, நாயுருவி அரிசி இருக்கு இல்லையா, நாயுருவி அரிசி, அது என்ன இருந்தாலும் சரி தான், அதோட அப்படியே நல்லா சுத்தம் மண் இல்லாம குப்பை இல்லாம கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக போட்டு 10 தினங்கள்ல நல்லா காஞ்சிடும். அதாவது நிழல் காய்ச்சலாக தான் போடணும். அதான் ரொம்ப முக்கியம். போட்டு இந்த சமூலம்னா எல்லாம் சேர்ந்த பொடின்னு போதும் சித்தாவில். இதை காலை மாலை என்ன செய்யணும்? வெந்நீரில் சாப்பிடணும். இந்த தூள் 1 டீஸ்பூன் போதும். நல்லா வெந்நீரில், கொதிக்கிற வெந்நீரில் போட்டு காய்ச்சி, அதை அப்படியே 200 ml வெந்நீரில் நல்லா காய்ச்சி 1 டீஸ்பூன் போட்டு டீ மாதிரி காய்ச்சி அந்த தண்ணீரை காலைல வெறும் வயிற்றில் குடிக்கணும். சில பேர் ரொம்ப வலி உள்ளவங்க மதியமும் சேர்த்துக்கலாம். 3 வேளையும் கூட சாப்பிடலாம். இதுதான் நாயுருவி சமூலம். இந்த நாயுருவி சமூலம் தொடர்ந்து 48 நாள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இது எடுக்கும் போது பழைய சோறு சாப்பிடக்கூடாது. பத்தியம், நாட்டு வைத்தியத்துல பத்தியம் மிக முக்கியம். பழைய சோறு சாப்பிடக்கூடாது. கால்வலி வந்துருச்சுன்னா ரஸ்தாளி பழத்தை தவிர வேற எந்த பழங்களும் தொடக்கூடாது. ரஸ்தாளி பழம் 1 பழம் சாப்பிட்டுக்கலாம், 2 பழம் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேல தொடக்கூடாது. இந்த கால்வலி பிரச்சனை தீர்றதுக்கு நான் சொல்ல வரேன். அன்னாசி பழம் சாப்பிடலாம். அன்னாசி பழத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. கால்வலி வந்தவங்க அன்னாசி சாப்பிடலாம். பப்பாளி, விதையுள்ள பப்பாளி, அன்னாசி சாப்பிடலாம். ரஸ்தாளி பழம் தான் சாப்பிடணும். வேற எந்த பழமும் தொற்றக்கூடாது. சரியா? இப்படி பண்ணிக்கங்க. அதே மாதிரி கீரைகள்ல என்ன கீரை வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அரைக்கீரையும் சிறுகீரையும் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த மாதிரி காலங்கள்ல இந்த மருந்து எடுக்கும் போது நீங்க அரைக்கீரை, சிறுகீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த மருந்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நோய் குணமாகும். முட்டி வலியெல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த சமூகம் எடுக்கும்போது சாப்பாட்டுல பூண்டு, மிளகு அதிகப்படுத்திக்கணும். புளி சேர்க்கக்கூடாது. இது எடுக்கும்போது தக்காளி தான் பயன்படுத்திக்கணும். பாவக்காய், அகத்திக்கீரை ஆகாது. இந்த மாதிரி இருந்து நீங்க இந்த நாயுருவி சமூலத்தை தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா முழங்கால் வலி அல்ல, உடலில் எந்த இடத்தில் வலி ஏற்பட்டாலும் உடனடியாக தீர்வு ஏற்பட்டு ஒரு 10 தினங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு 30 தினங்கள்ல நீங்க முழு குணமடைவீர்கள். மாற்று கருத்தே இல்லை. ஆனா நான் சொன்னபடியாக நீங்கள் உணவு கட்டுப்பாடோட பத்தியத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். வெந்நீர் தான் குளிக்கணும், வெந்நீர்ல தான் குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முட்டி வலிக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் நண்பர்களே. இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.